5 ஒரு டைம் வந்து பார்த்தீங்கன்னா மடியில் தூக்கி வைக்கிறேன். இதோட 3ஆவது டைம் தூக்கி வைக்கிற பேரம்மா. கல்யாணத்துக்கு முன்னாடி இல்லை, கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் தான். கல்யாணத்துக்கு ஆனதுக்கு அப்புறமா 2 பேருக்குமே. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஃப்ரெண்ட்ஸ், நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு ஹாப்பியான வீடியோ. என்னன்னா, இப்போ வந்து சத்யா எல்லாருக்குமே தெரியும், என்னோட பெரியப்பா பொண்ணு. அவங்களுக்கு வந்து குழந்தை பிறந்திருக்கு, செகண்ட் பேபி. ஸோ அவங்கள போய் பார்க்க போகிறோம். அவங்களையும் முக்கியமாக பேபியை வந்து பார்க்க போகிறோம். ஆமாம், ஏன்னா அவங்களையும் தான் பார்க்கணும். அவங்களையும் தான் பார்க்கணும், முக்கியமாக பேபி பார்க்க போகிறோம். நான் வந்து குழந்தை எப்படி இருக்குதுன்னு நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணியிருப்போம்ல. ஆமாம், எல்லாமே வந்து ஸ்வேதா மாதிரி இருக்குது. முதல் குழந்தை பேர் வந்து ஸ்வேதா, ரெண்டாவது குழந்தை பேர் வந்து ஹேமஸ்ரீ. ஆமாம், நான் வந்து ஹேமஸ்ரீ. அவங்க வந்து அம்மாவே நம்மளோட அம்மா ராதா அம்மா தான் வந்து பார்த்தீங்கன்னா ஆட்டெலாம் எடுத்து அவங்களாம் கிட்டே இருந்து பார்த்துக்கிறாங்க. நான் இங்கே இருக்கிறதுனால அவங்கள போய் பார்க்கவே முடியல. நேற்று தான் வந்தாங்களா, அதனால மறுநாள் எப்படா விடியும், நம்ம எப்படா போய் நம்ம குழந்தைய பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆர்வமாகவே இருந்தது. ஸோ அது நான் நினச்ச மாதிரி விடிஞ்சிருச்சு. இப்போ வந்து பாப்பாவுக்கு வந்து ட்ரெஸ் எடுத்துக்கிட்டு போய் பார்க்க போகிறோம். போகும்போது குழந்தைய வெறுங்கை பார்க்கக்கூடாதுன்றதுனால குழந்தைக்கு ட்ரெஸ் எடுத்துகிட்டு போய் பார்க்க போகிறோம். சரி வாங்க ஃப்ரெண்ட்ஸ், குழந்தைக்கு ட்ரெஸ் எடுத்துகிட்டு அப்படியே போய் பார்க்கலாம். அப்புறம் வந்து சின்ன வேலை ஒன்று இருக்குது. என்னோட சாரீக்கு வந்து விசேஷ நாள்லாம் வருது இல்லையா, அதனால தேவைப்படும். சாரீக்கு வந்து இது ப்ளவுஸுக்கு அது என்னன்னா லைனிங்கும், அப்புறம் அதுக்கு வந்து நாட்டு மணி அதெல்லாம் வாங்கி தைக்கலை கொடுத்துட்டு போனால் ஒரு வேலை முடிஞ்ச மாதிரி இருக்கும். ஸோ இதோட இதை சேர்த்து முடிச்சிடலாம். போகலாமா? வாங்க, சீக்கிரம் போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். நாங்கள் போயிட்டு ட்ரெஸ் எடுத்துகிட்டு குழந்தைக்கு வந்து கிட்டா வாங்குறோம். ஏன்னா கிட்டா வாங்கிட்டாலும் நம்ம ட்ரெஸ் எடுத்து கொடுத்துடலாம். ட்ரெஸ்ஸு அப்புறம் தனித்தனியாக அந்த பாக்ஸ்லேயே இருக்கும் இல்லையா, அதெல்லாம் வந்து வாங்கி வச்சுருக்கோம். அப்புறம் வந்து பிளாக் கலர் வளையல் போடுவாங்க குழந்தைக்கும் வளையல் வாங்கிட்டு. அப்புறம் என்னோடய வளையலுமே வந்து பார்த்தீங்கன்னா உடஞ்சிடுச்சு. எனக்கு வளையல் வாங்கிட்டு அவங்க கருப்பு கலர் வளையல் போடுவாங்க. எனக்குலாம் சின்ன வயசில் அம்மா போட்டு விட்டுக்கிறாங்க. ஜெயா பிறந்ததுக்கப்புறமா எனக்கு போட்டு விட்டுருக்காங்க. அதனால் பாப்பாவுக்கு வளையல் வாங்கிப்போம். பார்க்கலாம், நிறைய இருக்கான்னு தெரியல. ஃபஸ்ட்டு இருக்கும் வளையல்லாம் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அங்கே வீட்டிலேருந்து கிளம்பி ட்ரெஸ்லாம் எடுத்துன்னு அப்புறம் பவுடர்லாம் வாங்கிட்டு இங்கே அம்மா வீட்டுக்கு தான் வந்திருக்கோம். அம்மா வீட்டிலேருந்து ஒரு 2 வீடு தள்ளி தான் வந்து அங்கே இருக்காங்க. குழந்தை பிறந்தா முதல் அம்மா வீட்டில் தானே வச்சுருப்பாங்க. அதனால் சத்யா வந்து பார்த்தீங்கன்னா அவங்க அம்மா வீட்டில் தான் இருக்காங்க. இப்போ நம்ம எடுத்துகிட்டு போய் கொடுத்துட்டு வரலாம். போகலாமா? வாங்க ஃப்ரெண்ட்ஸ். நாங்கள் வந்து பாப்பாவை பார்த்துட்டு தான் உட்காந்துட்டு இருக்கோம். செம்ம க்யூட்டு. ஆனால் பாப்பா ஃபேஸ் தான் வந்து பார்த்தீங்கன்னா காட்டக்கூடாது. நான் வந்து பாப்பாவை கொஞ்சிட்டு ஜாலியாக வச்சுன்னு விளாடிங்க வந்தேன். எப்பயுமே வந்து குழந்தை வந்து பிறந்து எத்தனை நாள் சத்தியாவது? 5 நாள் ஆகுது. இன்னையோட 5 நாள் தான் ஆகுது. ஸோ அதனால நீங்களே போட்டாலும் என்னை கண்டிப்பாக திட்டுவீங்க. அதனால நான் போட மாட்டேன், யார் சொன்னாலும் போட மாட்டேன். சத்யா மாதிரியே முடி, அவ்வளோ முடி தலையில் தெரியுமா, சொல்கிறதுக்கு வார்த்தையே இல்லை. நான் அந்த மாதிரிலாம் குழந்தைங்கள பார்த்ததே கிடையாது. ஸ்வேதாவுக்குமே அப்படி தான், முடி வந்து நிறையா இருக்கும் மண்டையில், பிறந்த குழந்தைங்களே. அது மாதிரி சத்யாவுக்கும் சாரி ஹேமஸ்ரீக்குமே நிறைய முடி இருக்குது. நான் வந்து சத்யா பேர் வைக்கும்போது ரொம்ப ஸ்டைலாக ரொம்ப மாடனாக பேர் வைப்பேன் நினச்சேன். ஆமாம், ஏன்னா இப்போ எல்லாமே அந்த மாதிரி தானே பேர் வைக்கிறாங்க. ஆனால் ஸ்வேதாவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்வேதா ஸ்ரீன்னு வச்சோன்னா என்னடா சத்யா ஸ்வேதா ஸ்ரீன்னு பேர் வச்சுது, பரவாயில்லையே, நல்லா எல்லாருக்கும் வாயில நுழையுதே அப்படின்னு சொல்லிட்டு நினச்சேன். ஏன்னா யூஎஸ்டி சந்தியாலாம் இருக்காங்க, அவங்களாம் வந்து யூஎஸ்டின்னு பேர் வச்சுருந்தாங்க. அந்த பேர்லாம் யார் வேணுமே ஸ்டார்டிங்கில் நுழையில ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் பாப்பாவுக்கு சின்ன பாப்பாவுக்கு பார்த்தா சின்ன பாப்பாவுக்கு ஹேமஸ்டின்னு எவ்வளோ ஸ்டைலாக வச்சுருக்காங்க பாரு. அவள் தான் ஸ்வேதா. தெரியுது போது காட்டு. ஆமாம், தர்ஷன் யூஎஸ்டின்னு சொல்லி வாயில் நுழையாமலே பேர் வச்சுருந்தாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் சத்யா மட்டும்தான் எங்கள் வாயில் நுழையிற மாதிரி பேர் வச்சுருக்காங்க. இதில் என்ன ஒரு ஹைலைட்னா, இவ வச்சதுக்கு காரணம் இதான்னு சொல்லி தெரியல. ஆனால் ஒரு டைம் ஆயா வந்து சத்யா யூஎஸ்டி பேரை வந்து தெரியாமல் யூஎஸ்டின்னு அவங்க வாயில் வரல, என்ன போட்டாங்க, அரமோழ வேஷ்டி ஞாபகம் இருக்குதா? அவங்க வந்து ஆயா வந்து யூஎஸ்டின்ற பேர் வாயில் வராதுனால அரமோழ வேஷ்டி கூடுவாங்க. அதை பார்த்து சிரிச்சு கிடப்போம். நல்ல வேலை ஸ்வேதாவுக்கும் ஹேமஸ்டிக்கும் பேர் சூப்பராக அமைஞ்சிருச்சு. 5 ஒரு டைம் வந்து பார்த்தீங்கன்னா மடியில் தூக்கி வைக்கிறேன். இதோட 3ஆவது டைம் தூக்கி வைக்கிற பேரம்மா. முதல் வாட்டி தூக்கி வச்சேன், கொஞ்ச நேரம் இருந்து அழ ஆரம்பிச்சிட்டா. 2ஆவது வாட்டி பால் கொடுத்தாங்க, கம்முனாயிட்டா. திரும்ப 2ஆவது வாட்டி தூக்கி வச்சு அப்பயும் அழ ஆரம்பிச்சிட்டா. இப்போ 3ஆவது வாட்டி பத்து தூக்கி நிற்கிறேன். எப்போ வர போகிறேன்னு தெரியல. கேட்டுச்சே சத்தம் அவங்க அப்பா கேட்குறாங்களா? அவங்க அப்பா கேட்டால் சிரிக்குமா, அவங்க அம்மா கேட்டால் அழு. அப்போ ஆமாம், ஒரு குழந்தை கூட பொழுது
அழுவ ஆரம்பிச்சிச்சு. அழுவுறா. அப்புறம் 4வது ரவுண்டு. ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் போயிட்டு பேபிலாம் பார்த்துட்டு எங்கள் வீட்டுக்கே வந்துட்டோம். ஸோ ரொம்ப ஹாப்பியாக இருந்தது குழந்தைய பார்க்கும்போது. எப்படா வருவாங்க எப்படா பார்ப்பாங்கன்னு சொல்லி இருந்தோம். அது இதுக்கப்புறம் ஃபஸ்ட் டைம் போய் பார்த்துருமா, இதுக்கப்புறம் எப்போ போனாலுமே சரி மோஸ்ட்லி நாங்கள் எப்போ போனாலும் பெருமை அதிகமாக போக மாட்டோம். ஏன்னா பெருமை வேலைக்கு போடுவாங்க, பெருமை வேலைக்கு போடுவாங்க, சத்தியாலாம் இங்கே இருக்கவே மாட்டாங்க. இதுக்கப்புறம் எனக்கு வேலையே எங்கள் அம்மா வீட்டுக்கு போயிட்டு நீட்டாக போய் குழந்தைய பார்த்துட்டு வரது தான். இப்போ வந்து கொஞ்சம் கண்ணு சின்னதாக தந்துடுறாங்க. இன்னும் தெளிவாகணும்னா ஒரு வேலை 7ஆம் வகுப்பு சொல்லுவாங்க. அவனும் 7ஆம் வகுப்பு பஸ் தான் போய் சத்தங்க 7ஆம் வகுப்பு தான் செய்வாங்க. 7ஆம் வகுப்பு செய்யினா குழந்தை பிறந்து 7 நாள் கழிச்சு தான் வந்து குழந்தைய வந்து குளிப்பாட்டுவாங்க ஃப்ரெண்ட்ஸ். அதாவது 1 வீக் கழிச்சு தான் வந்து குளிப்பாட்டுவாங்க. அவங்க குழந்தைய ஒரு டைம் தலைக்கு ஊற்றிட்டதுக்கப்புறமா குழந்தை வந்து தெளிவாக ஆகிடும் தானே. கொஞ்சம் நல்லா நம்மளாம் பயப்படாமல் தூங்கலாம். பிறந்த உடனே அது கிளாத் வச்சு தொடச்சி மட்டும் விடுவாங்க. ஆமாம், அதுக்கப்புறம் தொடக்க மாட்டாங்க. இவங்களுக்கு பயம் தான். மனோவே வந்து பிறந்த உடனே தொடச்சி விடுவாங்கல்ல, அந்த தண்ணி இருக்கும்ல, அது அவ்வளோதான். அதுக்கப்புறம் இது 7 நாள் 7ஆம் நாளுக்கு குளிப்பாட்டுவாங்க. அதுக்கப்புறம் தான் எல்லாமே. பாப்பா வந்து தூக்கவே இல்லை ஃப்ரெண்ட்ஸ். மனோ இப்போ இல்லை, எப்பயுமே சரி குழந்தைங்க வந்து தூக்கவே மாட்டாரு. பயம் கை குழந்தை தூக்குனா அது ரொம்ப சின்னதாக இருக்கும், கொஞ்சம் பயமாகவே இருக்கும். கொஞ்சம் வந்ததுக்கப்புறம் தூக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆமாம், நான் தான் வச்சுட்டு இருந்தேனே. தூக்கி மடியில் படுக்க வச்சு பார்த்துட்டு இருந்தேன். ரொம்ப ஹாப்பியாக இருந்தது, ஜாலியாக இருந்தது. அந்த மூமெண்ட்லாம் வந்து பார்த்தீங்கன்னா மறக்கவே முடியல. ஏன்னா குழந்தையிலே பார்க்குறோம், நம்ம குழந்தைலேருந்தே பார்த்துட்டு வரும்போது தான் சொல்லுது நமக்கு ஒரு அந்த இது போப்பா நம்ம இது ஹேமஸ்ரீ நம்ம குழந்தைலேருந்து பார்த்துட்டு எவ்வளோ பெருசாகிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு தோணும். ரொம்ப ஹாப்பியாக இருந்தது ஃப்ரெண்ட்ஸ், பாப்பாலாம் பார்த்துட்டு வந்தது. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் கமெண்ட்டில் எங்கிட்ட கேட்ட கொஸ்டின் என்ன சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, மனோ பல்லு வலியெல்லாம் துடிச்சிருந்ததுனால நிறைய பேர் என்னம்மா மனோ பல்லு வலியெல்லாம் சரியாயிடுச்சா, எப்படி இருக்குது எல்லாம் சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து கேட்டிருந்தீங்க. எங்களால் முடிஞ்ச வரைக்கும் கொஞ்சம் பேர் கமெண்ட் பண்ணோம். பரவாயில்ல, பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. நம்ம ஒரு வலின்னு தெரிஞ்சவொடனே நிறைய பேர் வந்து விசாரிச்சாங்க, அதுக்கான டிப்ஸ் சொன்னாங்க. அப்புறம் வந்து பார்த்துருங்க அப்படிலாம் சொல்லி ரொம்ப கேர் பண்ணி பேசியிருந்தாங்க. அது பார்க்கும்போது ரொம்பவே சந்தோஷமாக இருந்தது ஃப்ரெண்ட்ஸ். சொல்லுங்கள் எப்படி வலி இருக்குது? வலி இப்போ வலிக்கிற மாதிரி இல்லை, ஏன்னா பல்லே பிடுங்கியாச்சு. அந்த பல்லு பிடுங்கக்கூடாதுன்னு நிறைய பேர் சொன்னாங்க. பிடுங்க வேணாம், அது ட்ரீட்மெண்ட் பண்ணி சரி பண்ணுங்க. கேப் போட சொல்லி சொன்னாங்க. கேப் போட்டது அதை வேர் சிகிச்சை பண்ணதான். அது வேர் சிகிச்சை பண்ணி கேப்னா அடைக்கிட்டான். வேர் சிகிச்சை பண்ணி எல்லாமே க்யூர் ஆயிடுச்சு. ஒரு 6 மாதம் முன்னாடி இருக்கும், கல்யாணத்துக்கு முன்னாடி. இல்லை, கல்யாணம் ஆனதுக்கப்புறம் தான். கல்யாணத்துக்கு ஆனதுக்கப்புறம் ஆமாம், 2 பேருக்குமே பல்லு வலி. அப்போ சரணையாக்கு பிடுங்கியாச்சு. எனக்கு வந்து வேர் சிகிச்சை பண்ணிட்டோம். அது இவ்வளோ நாளாக நல்லா இருந்தது. அது மேலே ஒன்று அடைச்சாங்க, பேஸ்ட் முடிச்சு. அது கொட்டிக்கிட்டு அந்த நரம்பு செயற்கை நரம்பு வச்சாங்க. அது வெளியே தெரிஞ்சுதான் நம்ம சாப்பிட்றதுலாம் அது உள்ளே போயிட்டு அதை அழுத்தி அந்த நரம்பு போய் சதையில் குத்தி தான் வலி கொடுக்குது. அப்புறம் அவரே சொல்லிட்டார், பிடிங்கலாம் பெட்ரு, ஏன்னா அந்த நரம்பு வெளியே எடுக்க முடியாது, அதனால் பிடிங்கணும். நானே சொல்கிறேன், எனக்கு பிடிங்கினுங்க, எனக்கு வேணாம். ஆமாம், நல்லா இருக்கும். நான் டாக்டர் பேச்சு கேட்டு வந்தோம். ஆனால் நைட் ஃபுல்லாகவே தூங்காமல் கஷ்டப்பட்டார் ஃப்ரெண்ட்ஸ். டேப்லெட் போட்டதுலாம் கொஞ்சம் மாதிரியாக இருந்தது. அதுக்கப்புறம் பிடிங்கலான்ட்டு மறுநாள் காலையிலே ஃபஸ்ட்டு கஸ்டமராக போயிட்டு பிடிங்கின்னு வந்துட்டோம். கஸ்டமர் இல்லை, பேஷண்ட். சாரி, ஃபினான்ஸ் ஃபீல்டில் இருந்து கஸ்டமர் வரும். ஃபினான்ஸ்னாலே நமக்கு கஸ்டமர் தானே முக்கியம். ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ், போயிட்டு எப்படியோ ஒரு வழியாக பல்லு பிடிக்கிட்டு வந்தாச்சு. இதுக்கப்புறம் எந்த பல் வந்தாலும் பிடிக்கக்கூடாது. ஏன்னா சொத்தையில் இருக்கும்போது ஸ்டார்டிங்லேயே இதுக்கப்புறம் சொத்தையாகவே விடக்கூடாது. அது சின்ன வயசுலேருந்தே இருந்தா என்னன்னு தெரில. ரொம்ப ஹாப்பியாக இருந்தது ஃப்ரெண்ட்ஸ். பல்லு பிடிந்த ஹாப்பியாக இல்லை, குழந்தை பார்த்துட்டு வந்து ஹாப்பியாக இருந்தது. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா மனோட பல்லு பிடிக்கிற ஸ்டோரி. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சரண்யா மனோராஜ் யூடியூப் சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இப்போ வந்து போயிட்டு வர நெக்ஸ்ட் சூப்பரான வீடியோ வந்து மீட் பண்ணலாம். டாடா பாய்.